திரவங்களை ஊற்றும்போது பாய்ச்சல்கள் ஏற்படுகிறதா? அரிசி அல்லது தானியங்கள் உள்ள பைகளை மூடி வைக்கும் போது மாயக்கொட்டை பயன்படுத்துங்க. கட்டுவது மிகவும் எளிது. ஒரே தடவை இழுத்தால் பிணை தானாக திறக்கும். ஒரு நண்பர் எனக்கு இதை காட்டியார். சாவி வட்டத்தில் ஒரு பல் கூரையை ஒட்டுங்க, பிறகு சாவி சேர்க்கவும். சாவி திறக்கும் போது நகங்கள் காயாமல் இருக்கும். பிளாஸ்டிக் பாட்டிலின் மேல்பகுதியை அரிசி பையில் வைத்துக் கொள்ளுங்கள். இது அளவையும் ஈரப்பதத்தையும் மற்றும் பூச்சிகளையும் தடுக்க உதவும். இன்னும் காலுறைகளை இப்படி இழுத்து பிரிக்கிறீர்களா? அங்கே நீண்ட நூல் இருக்கிறது. மெதுவாக இழுத்து பிரியுங்கள். இது எளிதும் சுத்தமாகவும் இருக்கும். கேக் சாப்பிடும்போது துண்டுகள் எல்லாம் விழுகிறதா? கேக்கை தலைப்பாகத்தில் திருப்பி அங்கிருந்து சாப்பிடுங்கள். கலங்காத விருந்து. கேக் முடிக்க முடியவில்லை என்றால் தலைப்பாகத்தால் மூடுங்கள். கிரீம் அங்கே தான் இருக்கும். எங்கும் சிதறாதே. காலியான எண்ணெய் பாட்டில்களை விட வேண்டாம். கைப்பிடி பாகத்தை முறியடிக்கவும். அதில் துளை துளைத்து உங்கள் வாணலிக்கட்டில் பிடிக்கவும். இப்படி செய்யும் போது அந்த முறியட்ட பூட்டு புது போல வேலை செய்யும். தினமும் புதிய பூண்டு வேண்டுமா? சிறிது தேயிலை மற்றும் உப்பை சேர்க்கவும். உப்பு பூண்டின் புது தன்மையை நீண்டகாலம் காக்கும். இது ஒரு வருடம் புது போல இருக்கும். வாழைப்பழங்கள் வெகு விரைவில் கெடுகிறதா? முதலில் வளர்ச்சி கெமிக்கல்களை சுத்தமான நீரில் கழுவுங்கள். பிறகு முற்றிலும் உலரச் செய்யுங்கள். விழுந்த காகித துணியை கிழிப்பின் சுற்றிலும் சுத்தமாக புடிங்க. இது எத்திலின் வெளியீட்டை குறைக்கும். வாழைப்பழங்கள் 2 வாரங்கள் வரை புது போல இருக்கும். மேலும் பயனுள்ள வாழ்க்கை குறிப்புகளுக்கு என்னை பின்தொடருங்கள்.